வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி மரக்காணம் கடந்து திண்டிவனம், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக மயிலத்திற்கு 50 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் ஊத்தங்கரைக்கு 50 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் கொடுத்துவிட்டு சென்ற நிகழ்வு நேற்றைக்கு ஊத்தங்கரைக்கு கொடுத்த பிறகு தீவிரம் குறைந்தது. நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரம் குறைந்து மிக வேகமாக அது மைசூர் பகுதி வழியாக மங்களூரு, கோழிக்கோடு இடைப்பட்ட கடற்பகுதியில் போய் இறங்கிவிட்டது நேற்று நள்ளிரவில். இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் மங்களூரு, கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில், கிட்டத்தட்ட மங்களூருக்கு நெருக்கமான பகுதியில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இதனால வானிலை அமைப்பு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிழக்கு காற்று ஈர்க்கும். இதனால கொஞ்சம் மழை பொழிவு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டிலே இருக்கும். இந்த நிகழ்வின் காரணமாக நேற்றைக்கு கரூர் மாவட்டம் தோகை மலையில் 129 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 13 சென்டிமீட்டர் கரூர் மாவட்டம் தோகை மலையில் பொழிந்திருக்கிறது. மேலும் கிருஷ்ணராயபுரம் 103 மில்லிமீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டரும், பஞ்சப்பட்டியில் 95 மில்லிமீட்டர், அங்கேயும் 10 சென்டிமீட்டரும், மாயனூரில் 84 மில்லிமீட்டர், அங்கே 8 சென்டிமீட்டரும், குளித்தலையில் 55 மில்லிமீட்டர், அங்கே 5 சென்டிமீட்டரும், பழவிடுதியில் 40 மில்லிமீட்டர் 4 சென்டிமீட்டரும், மயிலம்பட்டியில் 32 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டரும் மழை பொழிவு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். கரூர்லாம் வழித்தடமாக போட்டிருந்தோம். அது வழித்தடம் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் வரை மழை பொழிவு செயலிழந்து அதோட பரப்பை விரிக்கும் என்று சொல்லியிருந்தோம். இன்னும் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு 5 சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழை பொழிவு. அதாவது வரிசைப்படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு 58 மில்லிமீட்டர், சிங்கோனா 41 மில்லிமீட்டர், சோலையாறு 40 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி 37 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம் 36 மில்லிமீட்டர், வால்பாறை 35 மில்லிமீட்டர், பெரியநாயக்கம்பாளையம் 27 மில்லிமீட்டர், அன்னூர் 20 மில்லிமீட்டர், மேலும் பில்லூர் அணைக்கட்டு 17 மில்லிமீட்டர். இதெல்லாம் அளவுக்கு பிறகு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. மேலும் தருமபுரி மாவட்டத்தில் மரந்தகள்ளி 39 மில்லிமீட்டர், பாலக்கோடு 34 மில்லிமீட்டர், தருமபுரி 30 மில்லிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி மீண்டும் 26 மில்லிமீட்டர், அரூர் 24 மில்லிமீட்டர், சுப்பிரமணிய சிவா கோஆபரேட்டிவ் சுகர் மில் 23 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் காமாட்சிபுரம் 22 மில்லிமீட்டர், ஈரோடு மாவட்டம் நம்பியூர் 33 மில்லிமீட்டர், தாளவாடி 23 மில்லிமீட்டர், அம்மாபேட்டை 20 மில்லிமீட்டர், மொடக்குறிச்சி 13 மில்லிமீட்டர், இலந்தை குட்டைமேடு 11 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 10 மில்லிமீட்டர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நேற்றைக்கு மாலையில் திடீரென்று ஒரு கொட்டி தீர்த்த அச்ச உணர்வை ஏற்படுத்தியது இந்த மக்களை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை 52 மில்லிமீட்டர், மேலும் பிள்ளையார் குப்பம் 21 மில்லிமீட்டர், மொரப்பாளையம் 20 மில்லிமீட்டர், சங்கராபுரம் 12 மில்லிமீட்டர். மேலும் மழை பொழிவுகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட உத்திரமேரூர் 23 மில்லிமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் 14 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தாலுகா 12 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக கன்னியாகுமரி மன்னிக்கவும் கரூர் மாவட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் 68 மில்லிமீட்டர், தென்கனிக்கோட்டை 50 மில்லிமீட்டர், கெலவரப்பள்ளி அணை 35 மில்லிமீட்டர், நெடுங்கல் 26 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் 23 மில்லிமீட்டர், ராயக்கோட்டை 23 மில்லிமீட்டர், பாம்பார் அணை 20 மில்லிமீட்டர், கேஆர்பி அணை 16 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை நேற்றைக்கு மழை பொழிந்த பிறகு ஒரு 15 மில்லிமீட்டர். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பிறகு மதுரை மாவட்டத்திலே மழை பொழிவு. மதுரை விமான நிலையம் 26 மில்லிமீட்டர், வீரகனூர் 10 மில்லிமீட்டர். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த விருதுநகருக்கு வடக்கே வரைக்கும் பெய்யும் மதுரையில் இருந்து. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் 44 மில்லிமீட்டர், ராசிபுரம் 33 மில்லிமீட்டர், மோகனூர் 27 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக புதுச்சத்திரம் 22 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை 38 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை 30 மில்லிமீட்டர்,
வெட்டிக்காடு 17 மில்லிமீட்டர், அகரம் சீக்கூர் 15 மில்லிமீட்டர், செட்டிக்குளம் 12 மில்லிமீட்டர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட சோளிங்கர் 103 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடி பணப்பாக்கம் 66 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் 61 மில்லிமீட்டர், அம்மூர் 37 மில்லிமீட்டர், ஆற்காடு 28 மில்லிமீட்டர், மின்னல் 23 மில்லிமீட்டர், அரக்கோணம் 20 மில்லிமீட்டர், வாலாஜா 18 மில்லிமீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு 98 மில்லிமீட்டர், சேலம் 94 மில்லிமீட்டர், ஆனைமடுவானை 63 மில்லிமீட்டர், ஆத்தூர் 59 மில்லிமீட்டர், ஓமலூர் 47 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி 46 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 42 மில்லிமீட்டர், கங்கவல்லி 40 மில்லிமீட்டர், ஏத்தாப்பூர் சிஆர்ஐ டிஎன்ஏயு 29 மில்லிமீட்டர், வாழப்பாடி 27 மில்லிமீட்டர், மேட்டூர் 26 மில்லிமீட்டர், எடப்பாடி 21 மில்லிமீட்டர், தலைவாசல் 21 மில்லிமீட்டர், கரியகோவில் அணை 21 மில்லிமீட்டர், சங்கரித்துருக்கு 20 மில்லிமீட்டர், மேலும் வீரகனூர் 16 மில்லிமீட்டர். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் கூட தேவக்கோட்டையில் 12 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புலிவலம் 87 மில்லிமீட்டர், 87, முசிறி 82 மில்லிமீட்டர், பொன்னையார் அணை 72 மில்லிமீட்டர், வாத்தலை அணைக்கட்டு 65 மில்லிமீட்டர், துறையூர் 63 மில்லிமீட்டர், சிறுகுடி 60 மில்லிமீட்டர், மணப்பாறை 56 மில்லிமீட்டர், மருங்காபுரி 52 மில்லிமீட்டர், தென்பரநாடு 41 மில்லிமீட்டர், கொப்பம்பட்டி 40 மில்லிமீட்டர், தாத்தையாங்கார்பேட்டை 30 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 28 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி டவுன் 28 மில்லிமீட்டர், கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி 27 மில்லிமீட்டர், மேலும் துவாக்குடி 27 மில்லிமீட்டர், திருச்சி விமான நிலையம் 20 மில்லிமீட்டர், லால்குடி 15 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடபுதுப்பட்டு 16 மில்லிமீட்டர், ஆம்பூர் 12 மில்லிமீட்டர், ஆலங்காயம் 10 மில்லிமீட்டர். மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் கூட அவினாசி 29 மில்லிமீட்டர், நல்லத்தங்கை ஓடை ரிசர்வர் 22 மில்லிமீட்டர், வட்டமலை கரை ஓடை ரிசர்வர் 10 மில்லிமீட்டர் மேலும் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றைக்கு ஆனந்தபுரம் 42 மில்லிமீட்டர், விழுப்புரம் 40 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் 36 மில்லிமீட்டர், வளவனூர் 35 மில்லிமீட்டர், கோலியனூர் 28 மில்லிமீட்டர், சூரப்பட்டு 26 மில்லிமீட்டர், முகையூர் 26 மில்லிமீட்டர், கெடார் 25 மில்லிமீட்டர், நேமூர் 23 மில்லிமீட்டர், செம்மேடு 17 மில்லிமீட்டர், செஞ்சி 17 மில்லிமீட்டர், கஞ்சனூர் 16 மில்லிமீட்டர், வளத்தி 14 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் வல்லம் 13 மில்லிமீட்டர், மரக்காணம் 12 மில்லிமீட்டர், அரசூர் 12 மில்லிமீட்டர் மேலும் பல இடங்களில் மழை பொழிவு இருக்கிறது. இப்போ இத்தனை வானிலை மழைப்பதிவு இடங்களை அறிவித்ததற்கான காரணம், இத்தனை இடங்களில் மழை பொழிவு இருந்திருக்கிறது, நாம் எதிர்பார்த்த இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் வழித்தடம் சற்று வடக்கு நோக்கி சென்றதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட அதீத கனமழை பொழிவு என்பது ஆபத்திலிருந்து விலகி கனமழை பொழிவு மட்டும் இன்றைக்கு ஒரு நாள் தொடரும் என்பதற்காகத்தான். அடுத்தபடியாக, ஏன் சார் நீங்க இதெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு மழை பெய்யுமா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்டிருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஏன் சார் இதெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு மழை நிற்குமா, இதெல்லாம் ஏன்னா ரெண்டு பக்கத்திலேயே ரெண்டு பக்கம் இடி. நான் பொதுவான அறிக்கையை தான் நான் சொல்ல முடியும். ஆகையின் காரணமாக தற்பொழுது வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் சென்ற நிகழ்வு அரபிக்கடலில் இருந்து தீவிரமடைந்து அது சோமாலியா ஆப்பிரிக்காவை நோக்கி பயணிக்க இருக்கிறது. இதனால படிப்படியாக அந்த நிகழ்வில் இருந்து அந்த நிகழ்வால் மழை பொழிவு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைக்கும். அரபிக்கடலில் இறங்கி தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் முதல் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும், மதுரை மாவட்டம் வரைக்குமாவது கண்டிப்பாக, மதுரை முதல் திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நீலகிரி, இந்த பக்கம் கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் டெல்டா மாவட்ட உள்பகுதி தொடங்கி டெல்டா மாவட்ட உள்பகுதி மற்றும் கடலோர மாவட்டத்து உள்பகுதியில் கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி தொடங்கி கேரளா வரைக்கும், அதே போல தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் உட்பட மதுரை உட்பட திண்டுக்கல் உட்பட திருப்பூர் கோயம்புத்தூர் உட்பட திருச்சி கரூர் நாமக்கல் மற்றும் ஈரோடு நீலகிரி உட்பட அதே போல கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் நாமக்கல் கரூர் திருச்சி அப்படியே அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் கடலூர் உள்பகுதி மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அப்படியே திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு உள் மாவட்டங்களிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே மதுரையிலிருந்து
ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், டெல்டாவின் உள்பகுதியிலிருந்து கேரளா வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு ஒரு நாள் மாலை இரவிலே மழை இருக்கும். இது மேற்கு திசை நோக்கி கிழக்கு காற்று ஈர்க்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவுகள் உள் மாவட்டங்களிலே ஏற்படும். அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் சுழன்று இழுக்கும் பொழுது ரெண்டு காற்று இணைவு ஏற்படும். நேற்றைக்கு இப்பொழுதே நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் எமரால்டு உள்ளிட்ட பகுதியில் 4 சென்டிமீட்டரும் இன்றைக்கும் 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் கொஞ்சம் கூடி இருக்கும். ஆனால் அதை விட கூடுதலாக தெற்கு சரிவிலே, அதாவது பில்லூர் அணைக்கட்டு சரிவிலே, அதாவது நீலகிரி அணைக்கும் பில்லூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது மேட்டுப்பாளையத்திற்கு மேலே. அதே போல வயநாடு குடகு பகுதியிலேயும் நல்ல மழை பொழிவு கனமழை பொழிந்து வருகிறது. இந்த நிகழ்வானது பெரும்பாலும் வயநாடு விட குடகுல அதிக மழை பொழிவு பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில். இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் என்பதனால இன்று ஒரு நாளுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு விலகும். ஆகவே அச்சப்பட வேண்டாம். விலகும் என்று சொன்னதும் எங்களுக்கு மழை பெய்யாமல் விலகி போகிறதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கூடிய மக்களுக்கான ஒரே ஒரு தகவல், தயவுசெய்து வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம். தென் மாவட்டங்கள் என்னை மழை பெய்யவில்லை என்று அதாவது என்ன சொல்ற மனதிலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 27ஆம் தேதி வரும் என்று சொன்னீர்கள், அது வரும் என்றீர்கள். பிறகு 27 இல்லாமல் இப்பொழுது நீலகிரி மாவட்டத்திற்கு வடக்கு புறமாக போய்விட்டது என்கிறீர்கள். இப்பொழுது மழை பெய்யாது, இப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறீர்களே என்று ஏன் என்று கேட்கிறார்கள், மனதில் கேட்கிறார்கள். நேரடியாக பலரிடம் என் வானிலை அறிக்கை கேட்டு அவரிடம் சொன்னவர்களிடம் சண்டையிடுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலை உடுமலைப்பேட்டை மற்றும் திருப்பூர் மாவட்ட அதே போல பொள்ளாச்சி பகுதிகளிலையும் இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் குறிப்பாக குடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதி, பெரியப்பட்டி, தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில், திண்டுக்கல் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதிகளிலையும். ஆகவே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நிகழ்வு கரை கடக்க வந்த பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்திருந்து ஒரு புயலாக வராமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து கரை கடந்திருந்தால் அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை அப்பவே செயலிழந்திருக்கும். அது உடனே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பாலக்காட்டு கணவாய் வழியாக போயிருக்கும். ஆனால் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த புயல் தீவிரமடைந்த காரணத்தினாலே அது செயலிழப்பதில் தாமதம் ஏற்பட்டது. ஆகவே இது செயலிழந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் செயலிழந்தது. அதுவும் திண்டிவனம் தாண்டி தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து மண்டலமாக செயலிழந்தது. ஊத்தங்கரைக்கு மழைப்பொழிவு கொடுத்த போது கூட அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் மழைப்பொழிவை கொடுத்தது. கல்வராயன் மலை அருகே கோமி அணை அருகே நின்று கொண்டு அது காற்றை கிழக்கு காற்றை ஈர்த்த பொழுது மலை கல்வராயன் மலைப்பகுதியில் மோதி காற்றை வடக்கு நோக்கி திருப்பி செங்கம் வழியாக வழி நடத்தி செங்கத்திலிருந்து மேற்கு நோக்கி திருப்பி ஊத்தங்கரையில் கொட்டி தீர்க்க செய்தது. ஆக இரு காற்று இணைவை ஊத்தங்கரையில் ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுத்தது. இப்போ ஊத்தங்கரையில் பெய்த மழைதான் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்து திருவண்ணாமலையில் பெய்த மழையும் ஊத்தங்கரையில் பெய்த கிருஷ்ணகிரி மாவட்ட மழையும் சேர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் வந்து பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம், உள் மாவட்டங்களிலே பெய்யும் மழை கடைமடை பகுதிக்கு வரும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். ஆகவே கடலூர் கடைமடை தொடங்கி டெல்டா மாவட்ட கடைமடை வரைக்கும் நம்ம அப்பவே அறிவித்திருந்தோம். ஆனால் அது டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று ஒதுக்கிவிட்டு அப்பால் சென்று விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு மட்டும் இப்பொழுது மழை ஓய்ந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு இன்னும் 3 நாட்களுக்கு வரும். எப்படி என்றால், நேற்றைக்கு பெய்த மழை, ஊத்தங்கரையில் நேற்றைக்கு பெய்த மழை, அது பொதுவாக மேட்டூரில் நீர் திறத்தால் 1 வாரமாகும் டெல்டாவிற்கு வருவது, அந்த தூரம் இருக்கிறது. ஆகவே நேற்றைக்கு பெய்த மழை இப்பொழுதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்திருக்கும். இன்றைக்கு அது கடலூர் மாவட்டத்திற்கு பாதியில் வந்து நாளை மறுநாள் வரைக்கும் இது வடிய தொடங்கும். ஆகையினால கண்டிப்பாக 2 நாட்களுக்கு இந்த வெள்ளம் அடிவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதனால தயவுசெய்து அச்ச உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நிதானமாக இருங்கள். அடுத்தபடியாக மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மழை பொழியும். இன்றைக்கு மாலை இந்த மாவட்டங்களில் தயவுசெய்து இந்த ஒரு நாள் மட்டும் மழைதான். மழையை பார்த்ததும் மீண்டும் ஒரு புயலோ என்ற வதந்தியை கிளப்புகிறார்கள். நேற்றைக்கே எனக்கு நிறைய பேர் கிளப்பினார்கள். மீண்டும் திரும்பி வந்து விட்டது என்கிறார்கள். உண்மையா என்று கேட்டார்கள். அப்படியெல்லாம் இல்லை, அது திரும்பியும் வராது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நிகழ்வு அவ்வப்பொழுது இடையிடையே இரு காற்று இணைவை ஏதேனும் ஒரு பகுதியில் ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கிழக்கு மற்றும் தெற்கு காற்று இணைவு என்பது நாம் ஏற்கனவே அறிவித்தபடி நேற்றைக்கு ஆங்காங்கே ஏற்படுத்தியது. டெல்டாவை கூட எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் உள்ளே போய் ஏற்படுத்தியது. இன்றைக்கும் அதுபோல் ஏற்படுத்தும். ஆகையின் காரணமாக இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்கும். தயவுசெய்து அச்சப்படாதீர். இதற்கு பிறகு தென் மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கரூர், திருச்சி உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்கும். அந்த மழை அவர்களுக்கு வரப்பிரசாதம்.
தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை. இது அவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும். ஆக தென் மாவட்டத்தில் தான் இல்லவே இல்லை மழை, எங்களுக்கு பொய்த்து கொண்டே இருக்கிறது, இப்படியே போய்விடுமா என்று நீங்கள் புலம்புகிறீர்கள். ஏற்கனவே இப்படித்தான் வட மாவட்ட மக்களும் புலம்பினார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், தயவு செய்து. வர இருக்கிறது உங்களுக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பாக பொறுமையாக இருங்கள், அனுபவ பாடம் கொடுக்கும் என்றோம். இதுதான் அனுபவ பாடம். இப்பொழுது என்னுடைய மனதிலே அனுபவ பாடம் கொடுத்து கொண்டிருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய மழைப்பிடிப்பு என் மனதிலே காட்சி தருகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னால் அது நம்ப மாட்டீர்கள், உங்களுக்கும் அது அனுபவ பாடத்தை தரும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இதன் மூலமாக நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். இதையும் நீங்கள் கேட்டு பொறுமை காக்கவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய இயலாது. கண்டிப்பாக வரக்கூடிய நிகழ்வு, ஏற்கனவே இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு கரை கடந்து கொண்டிருப்போது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்துவிட்ட ஒரு நிகழ்வு தீவிரமாகத்தான் இருந்தது. அந்த நிகழ்வை இந்த பெஞ்சல் புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கட்டுப்பாட்டில் இருந்த காற்றை ஈர்த்து அதை மெலிய செய்தது. மெலிந்த ஒரு நிகழ்வாக மாறி தற்பொழுது ஒரு காற்று சுழற்சியாக வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சியாக வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். அது உங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் ஒரு தூறல் சாரல் மழைப்பொழிவையும் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழைப்பொழிவையும் கொடுக்கும். அடுத்ததாக வருகிறது, அதை இந்த படத்தில் இணைத்திருக்கிறேன். இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து 10ஆம் தேதி வரை லேசான மிதமான மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். இது பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கு இடையூறை கொடுக்கும், அச்ச உணர்வை ஏற்படுத்தும். அதாவது பூச்சி விரட்டி அடித்தால் கரைத்து விடுமோ என்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தும். குழப்பமான வானிலை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை 10ஆம் தேதி வரைக்கும். அடுத்ததாக வருகிறது மண்டலம். அந்த மண்டலம் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு தருவதாக அமையும். அது கூட உங்களுக்கு திருப்தி தரும் மழைப்பொழிவாக ஒரு சற்று வலுவான ஒரு மழை தரும் நிகழ்வாக வந்து நிறைய மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வந்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அதனை தொடர்ந்து வருவதுதான் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களிலே 18, 19, 20, 21 தேதிகளில் வரக்கூடிய அந்த வலிமையான நிகழ்வு அது கண்டிப்பாக இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு வரும். இது எல்லாம் அறிவிப்பது எதற்கென்றால், என்னிடம் கைபேசியில் அழைத்து என்னை தொந்தரவு செய்கிற காரணத்தினாலே மழை பொய்த்து விட்டது என்று அவருடைய கஷ்டத்தை, ஆடு மாட்டுக்கு தண்ணீர் இல்லை, வயல்கள் காய்கிறது, ஏரி குளங்கள் காய்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் இந்த அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன். வட மாவட்ட மக்கள் அச்ச வேண்டாம், மழை இல்லாமல் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு வருகிறது என்ற அறிவிப்பை வழங்கி வட மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம். சாதாரண தூறல் நனைக்கும் மழைகள் உங்களுக்கும் இருக்கும். வரக்கூடிய இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு மிதமான மழைப்பொழிவை கொடுக்கலாம். இன்றைய மழைப்பொழிவு பொழியும் பொழுது அச்சப்பட வேண்டாம். அது இரவுக்குடன் இந்த சுற்றின் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு விலகிவிடும். நாளையிலிருந்து உங்களுக்கு வடிவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக ஏன் நீலகிரி மாவட்டத்திற்கும் மழைவில்லை, நீலகிரி மாவட்டத்திற்கும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவு கொடுக்கும் என்றீர்கள், ஏன் இப்பொழுது விலகி போய்விட்டது என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் போய் இறங்கியிருக்கூடிய நிகழ்விற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து வந்து கொண்டிருந்த வெப்ப நீராவி காற்று 90% திசை மாறிவிட்டது. 5% மட்டும்தான் தற்பொழுது வந்துகிட்டு இருக்கிறது. அந்த 90% திசை மாறிய காற்று எங்கே போகிறது தெரியுமா? 10ஆம் தேதிக்கு மேல் நம் கரையை நெருங்கக்கூடிய 10லிருந்து 15ஆம் தேதிக்குள் கனமழை பொழிவை கொடுக்க நெருங்க போகிற அந்த நிகழ்வை நோக்கி தென் சீன கடற்பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கு தேவையான அளவு விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுத்து அணைகளுக்கு கொஞ்சம் நீர்வரத்தையும் கொடுத்து வயநாட்டில் குடகிலே நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வயநாட்டை விட குடகிலே நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கர்நாடக அணைக்கு நீர்வரத்தை கொடுத்து மேட்டூருக்கும் நீர்வரத்தை கொஞ்சம் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.